வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துருக்குறது கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நான் உங்கள் ரஞ்சித். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வாட்சை வந்துட்டு ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பழைய மாடல், ஓகேங்களா. இதில் வந்துட்டு நமக்கு அலாரம் செட் பண்ணிட்டு மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தி விட்டோம்னா அலாரம் ஆன் ஆயிரும். அதுவே அதை வந்துட்டு எடுத்து விட்டோம் அப்படின்னா அலாரம் ஆஃப் ஆயிரும். அந்த டைப்பில் இருந்துச்சுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டி பார்த்தேன், கழட்ட முடியலைங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு கழட்டி எடுத்துட்டேன். அப்புறம் 2 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணி அப்புறம் தான் கழட்டினேன். கழட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்பவும் வரலை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வச்சு திருவி எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கழட்டிட்டேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் தூசி அடிச்சும் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பேட்டரி போட்டுக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அலாரத்துக்கான சவுண்டும் வரும். அதே நம்ம இதை பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா சவுண்டு வரக்கான ஒரு இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாதிரி தான் வேலை செய்யும். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான சவுண்டெல்லாம் எடுத்து கொடுக்கும், ஓகேங்களா. அதே இதை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கலட்டி எடுத்துக்குவோம். இது வந்துட்டு யூஸ் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இதில் வேறு ஒரு மாடல் பார்த்திங்கன்னா வைக்க போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு செட் ஆகாது. அந்த இது ஒயர் ஜாயிண்டெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த டைமில் நமக்கு சால்டிங் ஐயானெல்லாம் இன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் கனெக்ஷன் அப்படின்ட்டு போட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக வைக்கிற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா ஒயர் ஷேக் ஆகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்திங்கன்னா கட் ஆகிடும், ஒயர் கட் ஆகிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா கனெக்ஷன் விட்டு போயிடும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா பேட்டரி போடுறதுக்கான ஒரு போர்ஷன் இது பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட் பேட்டரி பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கலட்டி பார்த்தேன், கலட்டு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போதைய டெக்னாலஜி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த அப்பவும் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சில கெப்பாசிட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிலேட்டர், இந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்த்திங்கன்னா உள்ளேயும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நான் அதை காமிப்பேன். ஸோ அந்த வீடியோவில் எந்த போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது அப்போ தான் நான் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம உள்ளே இருக்கிற அந்த கிளாத் மிஷினை பார்த்தீங்கன்னா கழட்டி எடுக்கணும். ஸோ அதுக்காக கிளாஸை பார்த்தீங்கன்னா கழட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முள் இருக்கும் இல்லையா, அந்த முள் ஒரு 4 முள் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 முள் பார்த்தீங்கன்னா எது இருக்குன்னு நான் உங்களுக்கே தெரியும். அந்த கடைசி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அலாரம் செட் பண்ணுறக்கான முள். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் எங்கே போய் வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக பிக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள மெக்கானிசம் அப்படின்றது வச்சிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த முள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் போயிட்டு லாக் ஆகுது அப்படிங்கும்போது டிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது இதனோட மெக்கானிசம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம கழட்டி பார்க்க போகிறோம். ஸோ கலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஸ்க்ரூவு. அந்த திருப்பிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதில் போட்டு மாட்ட அளவுக்கு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு திருப்பிலி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருந்தோம். அதை எடுத்து கரெக்டாக வச்சேன், கரெக்டாக மேட்ச் ஆச்சு. சரின்னு பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு எடுத்து வச்சு கழட்டியாச்சு. அது உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மெயின் மிஷினை கழட்டிக்கலாம். 4 லாக் பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னெல்லாம் கழட்டிட்டு அப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். அந்த இந்த ஹவர் சேஞ்ச் பண்ணுறது, டைம் வந்துட்டு சரி பண்ணுற அந்த இது பார்த்திங்கன்னா மாடிக்கிட்டு இருந்துச்சு. அதையும் வச்சு பிடிச்சி இழுத்தேன், எப்படியோ கலந்துக்கிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மெக்கானிசம் தான் எல்லா கிளாக்லையும் இருக்கும். அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த ஆசிலேட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் ஒரு கரண்ட்டை கொடுக்கும். அந்த கரண்ட்டை பார்த்திங்கன்னா இந்த ஒரு NPN டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிவிட்டு மற்ற கெப்பாசிட்டர்ஸ் வழியாக நமக்கு பார்த்திங்கன்னா இன்புட் அப்படின்னு கொடுக்கும். ஸோ அந்த இன்புட்டை வாங்கிட்டு நமக்கு இங்கே இருக்கிற மோட்ரு மாதிரி ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மோட்டர் பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த மோட்டர் சுற்றிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த மணி நேரம் அப்படின்றது ஓட ஆரம்பிச்சிடும். இதுலேயே பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பி வழியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு லாக் ஆகிட்டு அலாரம் அடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சுவிட்ச் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அந்த எந்த டைமில் நம்ம அலாரம் வைக்கிறோமோ அந்த டைமில் அது போய்ட்டு லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி லாக் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அலாரம் அப்படின்றத அடிக்க ஆரம்பிச்சிடும். இதான் பார்த்திங்கன்னா சிம்பிளான மெக்கானிசம். இங்கேருந்து ஒரு 3 ஒயர் மட்டும் 3 ஒயரோ 4 ஒயரோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா அவுட்புட் அலாரம் அவுட்புட்டுக்கு 2, அப்புறம் கரண்ட் கனெக்ஷனுக்கு 2 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது என்ன பார்த்திங்கன்னா எல்லாம் திரும்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழட்டினதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. அந்த போர்டு பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஆகலை, ஓகேங்களா. அதை வந்துட்டு நான் கழட்டி தூக்கி போட்டேன். அதில் கெப்பாசிட்டர் ஆசிலேட்டர் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கழட்டி தூர போட்டேன். அந்த டிரான்சிஸ்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகலை. பவர் சப்ளையும் கொடுத்து பார்த்தேன், பட் அதுவுமே ஒர்க் ஆகலை. சரி என்கிட்ட இன்னொரு போர்டு இருக்கே, அதை எடுத்து மாட்டிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். அந்த போர்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆச்சு. இதில் மாட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் ஆச்சு. எப்போ இதெல்லாம் சால்டிங் பண்ணணும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த போர்டு வெட்டியாச்சு. 2 போர்டு இருந்துச்சு, 2மே வேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா புது மிஷின் ஒன்று வாங்கணும். அதுக்காக நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் அதை மாட்டிட்டு தனியாக வீடியோ போடுவோம், ஓகேங்களா. அது இதில் மெக்கானிசம் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எல்லாமே சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகிறது. அது நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் போய்ட்டு ஒவ்வொன்றுக்கு மேலே இன்டர்லாக் ஆகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அலாரம் அப்படின்றது அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்றும் சொன்னோம் இல்லையா, போர்டு செத்து போச்சுன்னு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. அது இதில் அந்த காயில் இருக்கும் இல்லையா, அதுக்கு இன்புட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா வேறு ஒரு போர்டு ஒன்று எடுத்தேன், ஓகேங்களா. அதுவுமே பார்த்திங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தான். நமக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அதையும் எடுத்து பார்த்திங்கன்னா லைட் கனெக்ஷன்லாம் கொடுத்து பவர் சப்ளை எல்லாம் கொடுத்து பார்த்தேன். முன்ன வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செத்து போச்சு. சரி நம்ம வேறு போர்டு வந்ததுக்கப்புறம் மாற்றுவோம்.